இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம சுவாமி சொன்ன விஷயங்கள் என்னங்க? அவர் பத்தி பேசியிருக்காரா? சுவாமி ஜீசஸை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கார். என்னை நியூ டெஸ்டமென்ட் படிக்க சொன்னார். அது பர்டிகுலராக சென்ட் லூக் படிக்க சொன்னார். அதில் மவுண்டன் செர்மோன்னு ஒன்று வரும். அதையும் ரொம்ப உன்னிப்பாக படிக்க சொன்னார். படித்தேன் நான். அந்த மவுண்டன் செர்மோனில் அவர் உபதேசம் தன்னுடைய சீடர்களுக்கு 12 பேருக்கு அவர் உபதேசம் பண்ணது பூரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய உபநிஷத்துக்களில் இருக்கும், நம்முடைய சாஸ்திரங்களில் இருக்கும், நம்முடைய மதத்தினுடைய அந்த ஃபிலாசபி அதில் இருக்கும். அதே போல் சென்ட் லூக் எதுக்கு படிக்க சொன்னாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சென்ட் லூக் எடுத்து படித்து பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. டிட்டாச்மெண்ட்டை பற்றி அதில் சொல்கிறாரு சென்ட் லூக்கில். எவன் ஒருவன் தன் தாய் தந்தையரையும் தன் உடன் பிறந்தோரையும் தன்னுடைய நட்பு வட்டாரங்களையும் ஏன் தன்னையுமே வெறுக்கவில்லையோ அவன் என்னுடைய சீடனாக இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு வாசகம் வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி வெறுக்கிறது? இதே இயேசுநாதர் தான் ஒரு சமயம் சொன்னார், ஒரு கணத்தில் அடித்தா அடுத்த கணத்தை காட்டுன்னு. இங்கே வெறுக்க சொல்கிறாரு. ஏன்னு உட்காந்து ஆராய்ச்சி பார்த்தா இஸ் டாக்கிங் அபவுட் த டிட்டாச்மெண்ட். பற்றில்லாத நிலைமைக்கு வர சொல்கிறார். வெறுப்புங்கிறது அவங்க ஹீப்ரூலேருந்து எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. நான் தமிழில் சொல்கிறேன். ஹீப்ரூலேருந்து ஆங்கிலத்துக்கும் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கும் வந்ததுனால சொற்பிழை நிறையா இருந்திருக்கலாம். அந்த பற்றற்ற தன்மையை பற்றி அவர் பேசியிருக்கார். இதை நான் சாமிகிட்ட பற்றி பேசும்போது சுவாமி இந்த வார்த்தையை தான் சொன்னார். இது ஹீப்ரூலேருந்து மொழிபெயர்த்து வந்தது, அதனால் தவறாக பண்ணியிருக்காங்க. இது பற்றற்ற நிலைமையை பற்றி சொல்கிறார். திருவள்ளுவர் கூட அதை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கார். உனக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு அந்த பாட்டு நல்லா தெரியும். பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்னு ஒரு பாட்டு. அந்த குரல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பற்றில்லாதவனுடைய பற்றை பற்றிக்கோ, அது உன்னுடைய பற்றெல்லாம் போக வச்சிடும். ஸோ இது எல்லா மதமும் சொல்லக்கூடிய செய்தி ஒரே ஒரு செய்தி தான். இதை தவிர்த்து சாமி இன்னொரு தடவை கேட்டார். அது எப்படின்னா, மாதாஜி ஒரு கதை சொல்லுவாங்க. மாதாஜி கிருஷ்ணாபாய் ஆனந்தாசிரமத்தில் சச்சிதானந்த சமயத்தை ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையில் எப்படின்னா, சில சாதுக்கள் எல்லாம் திக்விஜயம் போய்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமமாக போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கும்போது அடுத்த கிராமத்தில் உள்ளவங்க தங்க கிராமத்துக்கு தங்களுடைய இடத்துக்கு வரணும், அவங்க இருக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அவங்களும் சரின்னு ஒத்துக்குவாங்க. ஒரு 4-5 கிராமம் தள்ளி அங்கே ஒரு ஒரு பெரிய பக்தர் இருப்பா. அந்த பக்தன் தொழில் செய்கிறது ரொம்ப எளில் தொழில் செய்வா. அவருடைய குலத்தொழிலே அதான். ஸோ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா சாதுக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு 3 கிராமம் இருக்கும்போதே அங்கே நேராக சாதுக்கள்கிட்ட போகிறா. சாதுக்கள்கிட்ட போயிட்டு, சாமி எங்கள் ஊருக்கு நீங்கள் வரும்போது எங்கள் வீட்டில் தான் நீங்கள் பிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாப்புல. சரின்னு அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்த கிராமம் வர்றாங்க, அதுக்கு அடுத்த கிராமம் வர்றாங்க. அந்த கிராமத்தில் கேட்கும்போது அடுத்த கிராமத்தில் உள்ளவங்க கேட்க வர்றாங்க. அந்த பெண் வாழ்ந்த கிராமத்தில் உள்ளவங்க கேட்க வர்றாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை அந்த ஒரு பெண்மணி வந்தாங்க, அந்த பெண்மணிக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டோம், அங்கே தான் சாப்பிட போகிறோம், அங்கே தான் பிச்சைக்கு எங்களை அழைச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஒன்று அந்த கிராமத்துக்காரங்க சொல்கிறாங்க, ஐயோ அந்த வீட்டுக்கா போகிறீங்க, அது ரொம்ப மோசமான வீடாச்சு, ரொம்ப இழி தொழில் செய்கிறவா வீடு இல்லை, அது வேண்டாமே அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாருமே மறைச்சிடுறாங்க. அதில் ஒரு சாது மட்டும் வாக்கு கொடுத்துட்டோம், அதனால் அங்கே தான் போகணுன்னு சொல்கிறாரு. மற்றவங்கள்லாம் இல்லை நாங்கள் வரமாட்டோம் அப்படி சொல்லி இவரையும் இயல்பாக பேசுகிறாங்க. இவர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த அம்மா வீட்டுக்கு போகிறாப்புல. அந்த அம்மா இந்த ஒரு சாதுவாக வந்தாரேன்னு சொல்லி அப்படியே சந்தோஷம் அடைஞ்சி அவர்களுடைய பாத பூஜை பண்ணி அவருக்கு வேண்டிய சகல சுசுரட்சைகளும் பண்ணி அருமையான அறுசுவை உணவு கொடுத்து அந்த ஆனந்தத்திலேயே ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுவார். அந்த இறந்து போன உடலுக்கு பக்கத்தில் இவர் காவலாக உட்காந்துட்டு இருப்பார் சாது. மற்ற சாதுக்கள் எல்லாருமே அங்குள்ள கோவில்களில் அத்தனை விக்கிரகங்களுக்கும் மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு பெரிய பெரிய அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு அசிரி கேட்குது, என்னுடைய உண்மையான ஒரு பக்தை அங்கே தன்னுடைய உடலை விட்டு ஜீவனற்று கிடக்க அங்கே அதுக்கு பாதுகாப்பாக என்னுடைய உன்னதமான பக்தன் உட்காந்துட்டு இருக்கான், நீங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சிலைகள்லேருந்து கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகி வந்துக்கிட்டு இருக்கும். அந்த கண்ணீர் பெருகி வரும்போது தான் எல்லாருமே திகைச்சு போய் நிற்பாங்க. அப்போ தான் அந்த ஆசிரியரை கேட்கும்,
இந்த மாதிரி உன்னதமான ஒரு பக்தன் இறந்துருக்கா, அந்த இறந்த உடலுக்கு பாதுகாப்பாக என்னுடைய உன்னதமான பக்தன் இருக்கான். நீங்கள் இங்கே வந்து எனக்கு இவ்வளவும் பண்ணீங்களே, இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய பக்தனுக்கும் பக்தைக்கும் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்டு அமைதியாகிடும். அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க செய்கிற தொழிலில் பக்தி எவ்வளோ உன்னதமானதுங்கிறது காட்டுறதுக்காக மாதாஜி சச்சிதானந்த சுவாமிக்கு இந்த கதையை சொல்லுவார். அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டுக்கு வந்து உள்ள 12 சீடர்களில் வந்து ஒரு லேடி இருப்பாள். உனக்கு அந்த லேடி பேர் தெரியுமா? இந்த கதையை வந்து சாமி படிச்சுட்டு இருக்கும்போது சாமி கேட்குறாரு, ஜீசஸ் கிறிஸ்டுக்கு உள்ள 12 சீடர்களில் ஒரு லேடி இருப்பா, அந்த லேடி பேர் தெரியுமா உனக்குன்னு கேட்பார். தெரியும் சுவாமி, மேரி மக்டலனா அப்படின்னு சொன்ன ஒன்று. உனக்கு தெரியுமா அவருடைய தொழில் உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. ஒன்று போல் இல்லை, மாதாஜி சொல்கிற கதைக்கும் இதுவும் ஒன்று போல் இல்லை அப்படின்னு கேட்பார். ஸோ ஜீசஸ் பற்றி இன்னொரு தடவை பேசும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த பிச்சைக்காரனுக்கும் ஜீசஸுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது, கவனிச்சியா? ஜீசஸ் கூட பகவானை ஃபாதர்ன்னு தான் கூப்பிடுவார். இந்த பிச்சைக்காரனும் தந்தையை ஃபாதர்ன்னு தான் கூப்பிடுவார், ஆண்டவனை ஃபாதர்ன்னு தான் கூப்பிடுவார். இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். அவரும் சிம்பிளாக ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். இந்த பிச்சைக்காரன் அது கூட செய்யலை, பிச்சைக்காரன் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கான். நிறைய ஒற்றுமைகள் இருக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கு இயேசுநாதருக்குன்னு சொன்னார். இந்த மாதிரி இயேசுநாதருக்கும் சாமி ரொம்ப பிடிக்கும். ஒரு நாசாலேருந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்தவனுக்கு அவனுக்கு வந்து இந்த ரிலிஜியன், இந்த தெய்வங்கள், குரு இதெல்லாம் ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவனுடைய கொலிக்கு வந்து வருஷம் இங்கே வருவா, ரமணடி ஓட்டியவா. ஒரு நாள் வந்து கூட்டு வர இவனையும் அந்த இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து, ஏன் லீவுக்கு இந்தியாவே போகிற, வேறு நாடுகளுக்கே போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்தியாவில் உள்ள ஞானிகளை பற்றி உனக்கு தெரியாது, தெரிஞ்ச இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கப்பாப்புல. அப்படி என்ன அந்த ஞானிகள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பண்ணி, நேரில் வா, அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னே கூட அவனும் வருவான். வந்து சாமி இருக்கிற இடத்துக்கு சனத்தெரு வீட்டுக்கு வருவாப்புல, வந்து பார்ப்பாப்புல. பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் அவனுக்கு. எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலங்களாக இருக்கும், ஒரே அழுக்கு. சாமி பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கார், ட்ரெஸ் பூரா அழுக்கு, அவ்வளோ கரியாக இருக்குது ட்ரெஸ் பூரா. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சுவாமி அந்த கூட வந்து அந்த லேடிகிட்ட பேசிகிட்டே இருக்காரு. ரொம்ப ரொம்ப நாள் பரிச்சயம் அந்த லேடி. அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் அவருடைய பார்வை பூரா இந்த இவன் மேலே தான் இருக்குது. இவன் கொஞ்ச நேரம் வெறுப்பு உணர்ச்சியை காட்டிக்கிட்டவன் திடீர்னு அவன் முகம் மாறுது. முகம் மாறின உடனே சாமி எதிர்க்கிறாரு. எதிர்த்து அங்கே தூணில், சன்னேஸ்வரி வீட்டில் தூணில் சாஞ்சிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருந்த உடனே அவன் திடீர்னு எந்திரிக்கிறான். அவன் கண்ணிருந்து கண்ணீர் ஆறாக ஓடுது. அவன் சுவாமி முன்னாடி மண்டிட்டு உட்காடுறான். உட்காந்துட்டு, சுவாமி கேன் ஐ கிஸ் யுவர் ஹேண்ட்னு கேட்குறான். உங்கள் கையை நான் முத்தமிடலாமான்னு கேட்குறான். இந்த டேர்ட்டி பெக்கருடைய கை ஒரு மாதிரியா துர்வாடை அடிக்குமே, இதை நீ தாங்க மாட்டியேன் பாரு. இந்த கையா துர்வாடை அடிக்கக்கூடிய கை? இது என்னுடைய இயேசுநாதர் கை. உங்ககிட்ட நான் என்னுடைய இயேசுநாதரை பார்த்தேனே, இப்போ நீங்கள் இயேசுநாதர் தானே எனக்கு காட்சி கொடுத்துட்ருக்கீங்க. இது கை வந்து பவித்திரமான கையாச்சு. இதை நான் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளவோ ஒரு பாக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவோம். அவ்வளோ பக்தி பூர்வமாக கிஸ் பண்ணுவோம். ஸோ சாமி இது இயேசுவாகவும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார். சாமி இடத்துல வந்து மத பேதங்கள் கிடையாது, ஜாதி பேதங்கள் கிடையாது, எந்த விதமான பேதங்களும் அற்றவர் அவர், எந்த பேதங்களும் இல்லாதவர். அவர் வந்து பரபிரம்மம். இயேசுநாதர் உள்ளே இருக்கிறதும் அவர் தான். எல்லா ஞானிகள்கிட்ட இருக்கிறவரும், எல்லா பொருள் அல்லாத பொருள், ஜடமாகவே இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் நீக்கமர நினைஞ்சிருப்பவர் சுவாமி. அதனால் இயேசுநாதன் இல்லை, இந்த முஸ்லீம் பக்தர்கள் அத்தனை உண்டு சுவாமிக்கு. இந்த மாதிரி எல்லா மதத்தவரும் வந்திருக்காங்க. புத்த செயின்ட் வந்திருக்கார், சடோஃபாயான்னு ஒரு பர்மா செயின்ட்டு. அவருக்கு உலகம் பூரா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க புத்திஸ்ட் இதில். அவங்க வந்து அங்கே சுவாமிகிட்ட வந்து பார்த்துட்டு, ஹீஸ் ஏ கோல்டன் மேன், அவர் பொன்னான மனிதர் அவர், இந்த மாதிரி ஞானிகளை பார்க்குறது ரொம்ப அபூர்வம்னு சொல்லிட்டு போவார். இந்த மாதிரி எல்லா சமயத்தினரும் வந்திருக்காங்க. சாமி எல்லாரோடையும் இருந்திருக்கார், எல்லாருக்கும் அப்பாற்பட்டு இருந்திருக்கார்.